ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு இயேசுவின் நாமத்தினால நான் விசுவாசிக்கிறேன். ஓகேங்களா? சந்தோஷமாக தான் இருக்கிறீங்க. அதனால் நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ தேவன் என்று இந்த ஸ்தலத்திலே நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே இயேசுப்பா, இப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீங்கள் பேச போகிறதுக்காய் நான் நன்றி சொல்கிறேன்ப்பா. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். எல்லாவற்றையும் உடைய பலத்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, மறுபடியும் நான் என்ன கேட்பேன்னு உங்களுக்கு தெரியும். சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்பேன். அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கிற காலகட்டத்தில் லாஸ்ட் வீக் ஒருத்தவங்க கால் பண்ணி சொன்னாங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் சந்தோஷமாக இல்லை அப்படின்னா கூட நீங்கள் கேட்கும்போது ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம பலவீனத்துலேயும் கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்மளுக்கு பலன் கொடுப்பார். ஓகேவா? இன்றைக்கி தலைப்பு என்னன்னா, ஏன் அழுகிறாய்? ஓகேங்களா? யாராவது நம்மளை பார்த்து ஏன் அழற அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், அப்படி ரொம்ப அதிகமாக அழு வந்துடும் நம்மளுக்கு, நம்மளை அறியாமலே. ஏன் அழற அப்படின்னு கேட்டோன்னே அழுக வந்துடும். ஆனால் அப்படிப்பட்ட குரல் இன்றைக்கி கேட்கவே இல்லை. ஏன் அழுகிறாய் அப்படின்னு யார்கிட்ட கேட்டது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாடல் ஒன்று பாடி கரங்களை தட்டி ஏசுப்பாவை மகிமைப்படுத்துவோன்னு. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகள் திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். அனாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா. அனாதையாய் அலைந்தேன் திரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. சரி, நம்ம எல்லாரும் இப்போ பாடல் பாடணும்ல. எதிரை வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எந்த நிலையிலும் என்னை துதிக்க வைத்தீரே. சரிங்களா? இப்போது நான் தலைப்பு உங்களுக்கு சொன்னேன். என்ன தலைப்பு சொன்னேன்னா, ஏன் அழுகிறாய்? கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். இப்போ என்னன்னா, ஏன் அழுகிறாய்? இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், யாராவது நம்மளை பார்த்து கேட்டாங்கன்னா நம்ம உடனே என்ன பண்ணிடுவோம், அழுதுருவோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து கேட்குறாரு, ஏன் அழற?
நான் என்ன பண்ணுறேன், உன் பக்கத்தில் இருக்கிறேன். சரிங்களா? சரி, அதற்காக கர்த்தர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறார் அப்படின்றத பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் அதில் 19வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வாசிங்க சிஸ்டர். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். அல்லேலூயா. என்ன சொல்றார்னா, இனி நீ அழுது கொண்டிராய். அப்போ ஏன் அழுகுறேன்னு கேட்ட ஒருத்தர் தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். ஏன் அழுகிறாய் அப்படின்னு ஏசப்பா கேட்குறார். யாரை கேட்குறார் அப்படின்னு பார்த்தீங்களா? மரியாள். ஓகேங்களா? எங்கே கேட்குறார் அப்படின்ற இன்சிடென்ட் உங்களுக்கு நிச்சயமாக எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? அவர் எங்கே கேட்குறாரு? கல்லறை கிட்ட மரியாள் நின்றுட்டு அழுது கொண்டிருக்கும்போது. யாருக்காக அழுகுறாங்க? தன் மகனை காணோம். கல்லெல்லாம் என்ன பண்ணுச்சு? புரட்டப்பட்டுடுச்சு. எல்லாம் கல்லெல்லாம் திறந்துருச்சு. கல்லறை திறந்துருச்சு. தன் மகனை காணோம். வச்ச இடத்துல காணோம். இப்போ யாரா தூக்கிட்டு போயிட்டாங்களோ அப்படின்னு கவலைப்படும்போது, அப்படி அழுதுட்டு நிற்கும்பொழுது கர்த்தர் பார்த்து கேட்குறாரு, ஏன் அழுகிறாய்? அடுத்ததாக கூட சொல்கிறாரு, யாரை தேடுகிறாய்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கேட்குறாரு, ஏன் அழுகிறாய்? ஒருவேளை என் பிள்ளையோட வாழ்க்கை, உங்களோட பிள்ளையோட வாழ்க்கையை குறித்து ஒரு கேள்விக்குறியோடு அமர்ந்திருக்கலாம். சரிங்களா? ஒரு பிரச்சனையோடு இங்கே இருக்கலாம். இல்லை ஒரு கடன் பிரச்சனையோடு இருக்கலாம். ஒருவேளை ஒரு தேவையோடு இங்கே இருக்கலாம். ஆனால் இதை குறித்தெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? சீக்கிரமாக அழுதுருவோம். அப்போ ஏசுப்பா நம்மளை பார்த்து கேட்குறாரு, ஏம்மா அழுகுற? ஏம்மா அழுகுற? மற்றவங்க நம்மளை பார்த்து கேட்கறதுக்கும் இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து கேட்கறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. உன்னை காண்கிறேன், உன் கண்ணீர் துடைக்கிறேன். உன்னை காண்கிறேன், உன் கண்ணீர் துடைக்கிறேன். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். எஸ், இந்த காலை வேளையில் ஏசுப்பா நம்மளை பார்த்து என்ன கேட்குறாருன்னா, ஏன் அழுகிறாய்? நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். அதுக்கு அடுத்ததாக அவர் கேட்குறாரு, இனி நீ என்ன பண்ண வேண்டாம்? அழ வேண்டாம். இனி நீ என்ன பண்ண வேண்டாம்? அழுது கொண்டிருக்க வேண்டாம். அல்லேலூயா. ஏசுப்பா நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளோ நாள் நீ என்ன பண்ணது? அழுதது போதும். ஒருவேளை இந்த தொலைக்காட்சிக்கு முன்னாடி, இந்த யூடியூப் முன்னாடி உட்காந்து அப்படியே அழுதுட்ருக்கீங்களா? கண்கள் அப்படியே கலங்கி கொண்டிருக்கிறதா? ஏசுப்பா உங்களை பார்த்து சொல்கிறாரு, இனி நீ அழ போகிறது இல்லை. ஏன் அழ போகிறது இல்லை? இவ்வளோ நாள் அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? அழுதுட்டோம். அழுது அழுது நம்ம கண்ணீரெல்லாம் என்ன பண்ணிச்சு? வேஸ்ட்டாக போயிடுச்சு. அப்போ ஏசுப்பா நம்மளை பார்த்து என்ன சொல்கிறேன்னா, நீ இனிமே என்ன பண்ண வேணாம்? அழ வேணாம். இல்லை, ஒருவேளை வியாதியை குறித்து சிலர் அழுது கொண்டே இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க நேற்றைய தினத்தில் நான் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒருத்தவங்க கூட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு தீராத ஒரு வியாதியில் இருக்கும்போது அவங்களால பேச முடியல. இன்னொருத்தவங்க தான் அவங்க சொல்கிறத கேட்டு சொல்கிறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட நான் பேசும்போது அவங்க சொன்னாங்க, என் ஹெல்த்தை நான் பார்த்துக்கல, அதுதான் பிரச்சனை. என்னோடய ஹெல்த்து மேலே நான் கவனம் செலுத்தலை, அதுதான் பிரச்சனை. இன்றைக்கி நான் இவ்வளோ பெரிய வியாதியை சந்தித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஏசுப்பா சொல்கிறாரு, உன் ஹெல்த்தை பார்க்கலன்றது ஒரு பிரச்சனை. ஆனால் அது எல்லாமே என்னது? சின்ன சின்ன விஷயம், சின்ன சின்ன விஷயம். ஆனால் ஏசுப்பா என்ன பண்ணுறாரு? உன்னை கவனித்து கொண்டிருக்கிறார். இல்லை, உன்னை கவனித்துக்கணும். நீ எங்கே போகிற, நீ என்ன பண்ணுறன்னு சொல்லி ஏசுப்பா பார்த்துட்டே இருக்கார். அப்போ பார்த்துட்டே இருக்கிற தேவன் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணாத, இனிமே அழாத. அப்போது நம்மளை மனுஷங்க கேட்கும்போது ஏன் அழற அப்படின்னு கேட்டுட்டு நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் ஏசப்பா அப்படி விட்டுட்டு போகிறவர் அல்ல. உங்களோடு கூட என்னோடு கூட வாசம் பண்ணுகிற தேவன். நீ அழுதா ஏசப்பா என்ன பண்ணுவார்? அழுவார். நீ சிரிச்சா ஏசப்பா என்ன பண்ணுவார்? சிரிப்பார். இப்போ நீங்கள்லாம் யோசிக்கிறீங்களா, இதெல்லாம் உண்மையாக இருக்குமா? இதெல்லாம் உண்மையாக இருக்குமா? நம்பலாமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? நிச்சயமாங்க. நான் அழுதா ஏசப்பா அழுவார். நான் எப்போல்லாம் அழுகிறனோ அப்போ என் கூட உட்கார்ந்து அழுது என் கண்களில் இருக்கிற கண்ணீரை துடைக்கிற இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தான் இந்த காலை வேளையில் சொல்கிறாரு, நீ அழாத,
இல்லை? இன்னும் கூட ஒரு வசனத்தை பார்க்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 13, 14 பார்க்கலாமா? வாசிங்க சிஸ்டர். உன் தேவனாய் இருக்கிற உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் கர்த்தராகிய நான் வலது கையை பிடித்து உன் வலது கையை பிடித்து பயப்படாதே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். உன் மீட்பர் உரைக்கிறார். போதுமாங்க? நீங்க அழுது கொண்டிருக்கும் போது மனுஷங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அழாத, எல்லாம் முடிஞ்சிச்சு, அழாத, இனிமே என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா என்ன ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, உன்னை பார்த்து நீ அழாத, நீ அழாத, நான் எப்படி இருக்கிறேன் உனக்குன்னு சொல்றாரு. நான் உனக்கு துணையா இருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ பயப்படாத. அல்லேலூயா. மாசத்துல வருஷத்துல 365 நாட்களும் ஒரே ஒரு வார்த்தை ரிப்பீட் ஆகிருக்கிற வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயப்படாதே. அல்லேலூயா. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே பயப்படாது, நான் எப்படி உனக்கு இருக்கேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற ஒன்று என்ன தெரியுமா? போராட்டம். அந்த போராட்டத்தை மேற்கொள்ளும் போது கர்த்தர் எப்படி இருக்காரா? துணை நிற்கிறார். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். அண்ணாள போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். அண்ணாள போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமா மாறுவரை ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமா மாறுவரை ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோப போல விடவே மாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோப போல விடவே மாட்டேன். கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன், அக்கினி இறங்குவர் ஜெபித்திடுவேன். கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன், அக்கினி இறங்குவர் ஜெபித்திடுவேன். எலியாவின் தேவனின் இறங்கி வாருமையா, எலியாவின் தேவனி இறங்கியே வாருமையா. விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோப போல விடவே மாட்டேன். அல்லேலூயா. இப்படி தாங்க யாக்கோபு போல நம்ம என்ன பண்ணணும்? போராடும். எலியாவை போல ஜெபிக்கணும். நம்ம என்ன பண்ணுவோன்னா, எங்கே பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்போம், எங்கே பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்போம். நீங்கள் சங்கீதம் 23:4 பார்த்தீங்கன்னா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. மரணம் போல போராட்டம் நம்மளை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அழக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நிறைய பேர் பார்த்து சொல்லுவேன், எனக்கு அழறவங்கள பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு சோகமாக இருக்கிறவங்கள பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது. நான் அடிக்கடி என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது நான் சொல்லுவேன், அவங்களுக்கு ஏதாவது ஒரு சோகமான காரியம் என்கிட்ட ஷேர் பண்ண, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மறுபடியும் ஒரே ஒரு விஷயத்த திருப்பி ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களோட கவலை, அவங்க சொல்லுவாங்க, என்னோடய கவலை என்ன தெரியுமாங்க, எனக்கு இங்கே இடத்துல வேலை நிரந்தரமாக இருக்கணும், அதாங்க என்னோடய கவலை. நான் சொல்லுவேன், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். இப்போ நம்ம அழுகுறதுனாலையோ இல்லை கவலைப்படுறதுனாலையோ ஒரு முழத்தை கூட்ட முடியுமா?
குறைக்க முடியுமா? எதுவுமே செய்ய முடியாது. என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்க தான். என் ஏக்கத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவோ சொல்ல மாட்டேன். என் ஏக்கமே நீங்க தான். பார்த்தீங்களா? என் தேவையை சொல்லி சொல்லி நான் என்ன பண்ண மாட்டேன், துக்கப்படுத்த மாட்டேன். நான் அவங்ககிட்ட அதான் சொல்வேன், அந்த ஃப்ரெண்ட் கிட்ட அதான் சொல்வேன், நீங்கள் என்ன பண்ணாதீங்க, திருப்பி திருப்பி மறுபடியும் மறுபடியும் ஒன்று என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. கர்த்தர் என்ன பண்ணுவார், எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவங்க அப்போ கூட சொன்னாங்க, இங்கே பாருங்கள் எனக்கு விசா முடியுது, என்னை இப்போவே கூட இந்தியாவுக்கு அனுப்பிடுவாங்க, நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது நான் சொல்லுவேன், விசா தானே முடியுது, மனுஷங்க தானே சொல்கிறாங்க, ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, இன்னும் அவங்களுக்கு சொல்லவே இல்லை. நான் அப்படி தான் சொன்னேன், நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த மந்த்து நீங்கள் வீட்டுக்கு வரமாட்டீங்க, இயேசுப்பா உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்ய போகிறாரு, இந்த மந்த்து சேலரி உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்னு. அவங்க சிரித்தாங்க, கிண்டலாக சிரித்தாங்க. போங்க, எனக்கு தெரியும், கண்டிப்பாக எங்களை அனுப்பிடுவாங்க, எனக்கு நல்லா தெரியும்னு சொன்னாங்க. நான் அவங்கள பார்த்து சொன்னேன், கர்த்தரின் வார்த்தையின்படி நான் சொல்கிறேன். நான் சொன்னேன், நீங்கள் நம்பினா தான் இது நடக்கும், நீங்கள் விசுவாசித்தா தான் இது நடக்கும் அப்படின்னு. நீங்கள் நம்பவே மாட்டீங்க. சொன்னேன், இன்றைக்கி ஒரு 3 நாளில் அவங்களுக்கு டிக்கெட் வந்தது. என்னென்னா, நீங்கள் டெல்லிக்கு போங்க, டெல்லிக்கு போயிட்டு உடனே அடுத்த ஃப்ளைட்டில் வந்துடுங்க, இங்கே உங்களுக்கு ஒர்க் இருக்குது. பார்த்தீங்களா? இது யாரால் முடிஞ்சது? தேவனால் முடிஞ்சது, இயேசு கிறிஸ்துவால் முடிந்தது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஹல்லேலூயா. நம்ம அழுதுகிட்டே இருந்தால் எல்லாமே நான் சரியாயிடுமா? இல்லை, மரியா அழுதுகிட்டே இருக்கும்போது அடுத்த சத்தம் கேட்டது, அழாத, இங்கே அழாத, அவர் இங்கே இல்லை. ஹல்லேலூயா. அவர் இங்கே இல்லை. அப்போ அவர் எங்கே இருக்கார்? அப்போ அவர் உலகத்துக்குள்ளே போயிட்டார். அப்போ உயிரோடு எழுந்து போயிட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எதற்காகலாம் அழுகிறீங்களோ அது இல்லை, அது முடிஞ்சு போச்சு. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ண போகுது, புதுசாக ஒன்று கர்த்தர் ஆரம்பிக்க போகிறேன். நான் அப்படி தான் சொல்வேன். நான் தான் உங்களுக்கு சொல்கிறேனே, நான் சில நாட்களில் அழுது கொண்டிருந்த நாட்கள், அனாதையாக நின்று கொண்டிருந்த நாட்கள், யாரும் இல்லாமல் கைவிடப்பட்ட நாட்கள். ஆனால் அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து என்னை தொட்டார், இயேசு கிறிஸ்து என்னை பிடிச்சார். நான் ஏசப்பாவுக்கு வேணும்னு ஏசப்பா என்னை பிடிச்சிக்கிட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் யாருமே இல்லை சொல்லி இந்த தொலைக்காட்சிக்கு நேராக, இந்த யூடியூப்புக்கு நேராக என்னை யார் பேசுவா, யார் என்னை தேற்றுவான்னு சொல்லி இன்றைக்கி உட்காந்து அழுதுட்ருக்கீங்களா? உங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீ அழாத, இல்லை உன் வலது கரத்தை பிடித்து நான் என்ன பண்ண போகிறேன், உனக்கு நான் துணையாக நிற்க போகிறேன், நீ பயப்படாத. யாக்கோபே, இஸ்ரவேலே, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அழாதீங்க, உன் கண்ணீர் என்ன பண்ணிக்க, தொடச்சிக்கோ. நான் அப்படி தான் ஒருவேளை சாப்பாட்டுக்காக அழுதுட்டு நின்றுட்டு இருந்தேன். 3 நாள் சாப்பிடல, ரோட்டில் நின்றுட்டுருக்கேன். யாராவது ஒரு வேளை சாப்பாடு கொடுப்பாங்களான்னு சொல்லி ரோட்டில் நின்றுட்டு இருந்தேன். அப்படிப்பட்ட என் கண்களில் ததும்பி கொண்டிருந்த கண்ணீரெல்லாம் துடைத்தவர் என் இயேசு கிறிஸ்து. யாரும் இல்லை என்று நான் அழுத போது, தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதாம், என் இயேசுதாம், இயேசுதாம், என் இயேசுதாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் யாருமே இல்லைங்க. என்னை நம்பினவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, என்னை கைவிட்டுட்டாங்க, என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, என்னை மறந்துட்டாங்க. ஆனால் என் இயேசு கிறிஸ்து என்னை மறக்கவே இல்லைங்க, என்னை மறக்கவே இல்லைங்க. அப்போ தாங்க என்னை தேடி வந்தார். எல்லாரும் எதிர்க்கிற சமயத்தில், எல்லாரும் என்னை தூர தள்ளிவிட்ட சமயத்தில் பார்த்தீங்களா, யோசேப்பு. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் இப்போ நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்கள்லாம் அழுதுகிட்டு இருக்கிறீங்க, இந்த தொலைக்காட்சிக்கு முன்னாடி உட்காந்து அப்படியே கண்ணை தொடச்சிட்ருக்கீங்க. அழாதீங்க, அழாதீங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை பார்த்து கத்த சொல்கிறார், என் மகளை அழாத, என் மகனை அழாத, என் வாலிப மகளே நீ அழாத. ஐயோ என் வாழ்க்கை போயிடுச்சு, என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துட்டேனே. இல்லை, நம்ம நினைக்கிறோம் பெரிய பெரிய பணக்காரங்க, வசதி படைத்தவங்களை பார்த்து இவங்களுக்கு என்ன குறை இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். இல்லைங்க, அவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது.
அவங்களுக்கும் தேவை இருக்குது. எஸ். ஆனால் ஏசப்பா அவனை பார்த்து சொல்கிறாரு, நீ அழாத, நீ அழாத. இன்னும் கூட ஒரு வசனத்தை பார்க்கலாமா? ஏசாயா 40:1 வசனத்தை பார்க்கலாமா? என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். அல்லேலூயா. இந்த கால வேளையில் பார்த்தீங்களாங்க, முதல்ல என்ன சொன்னார்? ஏன் அழுகிறாய்? அடுத்தது என்ன சொன்னார்? இனி அழக்கூடாது. இனி அழக்கூடாதுன்னா அப்போ நமக்கு ஏதோ ஒன்று கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு? செய்ய போகிறார். நீங்கள் நினச்சது என்ன பண்ண போகுது? நடக்க போகுது. உங்கள் துக்கம் என்ன பண்ண போகுது? சந்தோஷமாய் மாறப்போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஃப்ரெண்டு அதான் சொன்னாங்களே, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமாங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமாங்க. சாப்பாட்டுக்கு மட்டும் தாங்க நான் கஷ்டப்படல, மற்ற எல்லாத்துக்குமே நான் கஷ்டப்பட்டேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே என்னை ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீ வேலை இல்லை, உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் கடவுள்கிட்ட கேட்டேன். ஏசப்பா, ஒரு 30,000 எனக்கு வேலை கொடுத்தீங்கன்னா கூட போதுமே, ஒரு 20,000 எனக்கு வேலை கொடுத்தீங்கன்னா கூட போதுமே அப்படின்னு நான் ஏசப்பா கிட்ட கேட்டேன். ஆனால் எனக்கு ஏசப்பா என்னை எவ்வளோ பார்த்தீங்களாங்க, எனக்கு நான் நினச்சி கூட பார்க்கலங்க, நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் ஏசப்பா என்னை நான் அயல் தேசத்துக்கு கொண்டு போவாங்க நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு சேலரி அதிகப்படுத்தி கொடுப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. இன்றைக்கி எங்கள் அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு ஏசப்பா என்னை வச்சுருக்காங்கங்க. பார்த்தீங்களா? அதுதாங்க இயேசு கிறிஸ்து, அதுதாங்க இயேசு கிறிஸ்து. நம்மை தேடி வருகிற தேவன். எப்போ தெரியுமா? நம்ம உடஞ்சி போய் உட்கார்ந்துருக்கும் போது, என்னை ஆற்றுவதற்கு, தேற்றுவதற்கு, சமாதானப்படுத்துவதற்கு யாருமே இல்லைன்னு சொல்லி கலங்கி போய் உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் கர்த்தர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? நான் இருக்கேங்க, நான் இருக்கேம்மா, என் மகளே நான் இருக்கேன், உன்னை ஆற்றி தேற்றி சமாதானப்படுத்த போகிறேன். கர்த்தர் பாருங்க, உன் பிள்ளைகளின் சமாதானத்தை நீ என்ன பண்ணுவ? காண்பாய். நீங்கள் நிறைய பேர் இப்போது உட்காந்து யோசிக்கிறதே என்ன தெரியுமா? உங்கள் பிள்ளைங்களுக்காக, உங்களுக்காக இல்லவே இல்லை. எனக்கு நல்லா தெரியுது. கர்த்தர் ஆவியானவர் அதான் வெளிப்படுத்திட்டு இருக்கார். உங்கள் பிள்ளைகளுக்காக தாங்க நீங்கள் அழுவுறீங்க. ஒருத்தவங்க எனக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நைட்டு 1:50 ஒரு ஃபோன் வருது. எனக்கு என்னடானா அட்டன் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். ஏன்னா நான் ஆன்லைனில் படிச்சுட்ருக்கிறேன், கிளாஸுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ எனக்கு ஃபோன் வருது. அட்டன் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். ஒரு 3 முறை அவங்க தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சரி, நம்ம ஒரு பாஸ்டர், அதனால் நிச்சயமாக நம்மளுக்கு தேவை உள்ள கால்ஸ் தான் வரும், அட்டன் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். எடுத்து அட்டன் பண்ணுறேன். ஒரே அழுக, பயங்கர அழ. அப்போ என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா, சிஸ்டர் உங்கள் சேனலில் நான் மெசேஜ் பார்த்தேன். இப்போ எங்கள் அம்மா ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் போகிறோம், எங்களுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், தூத்துக்குடியிலேருந்து ஒரு சகோதரி கால் பண்ணி, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஏசப்பா நீங்கள் தானே சொன்னீங்க, உன் கண்ணீரை துடைப்பேன்னு சொன்னீங்களே, உன் பிரச்சனையை மாற்றுவேன்னு சொன்னீங்களே. கஷ்டத்தின் நடுவில் என் தேவன், கண்ணீரின் காலத்தில் என் மன்னவன், நீரே என்னோடு இருந்தீ, அன்பாய் நீரே என்னோடு இருந்தீ, வாழ்க்கை என்னும் ஓடத்திலே நானும் மிக வேகமாய் ஓடுகின்றேன், நீரே துடுப்பாயிரும், அன்பரே நீரே துடுப்பாயிரும். மரத்து கோயில்கள் கூவாது, தூக்கண்ணாங்குருவி பாடாது, மலையோரும் மயில்கள் ஆடாது, நதி நீர்கள் ராகும் தாராது, ஓ மரத்து கோயில்கள் கூவாது, தூக்கண்ணாங்குருவி பாடாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்னைக்கு நான் அந்த அம்மாவை பார்த்து ஒரு ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பா உன் கண்ணீரை துடைப்பேன்னு சொன்னீங்களே, இந்த வேளையில் அந்த மகளோட கண்ணீரை துடைங்கன்னு சொல்லி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த நாள் காலையில் 10 நிமிஷம் நான் ப்ரேயர் பண்ணேன்.
அவங்களோட சேர்ந்து ப்ரேயர் பண்ணேன். ஒரு பிரதர், ஒரு சிஸ்டர் 2 பேருமே அழுதுட்டுருக்குறாங்க. நான் ஜெபிக்க அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. நான் அடுத்த நாள் அவங்களுக்கு நான் கால் பண்ணேன். அவங்க எனக்கு பண்ணல. அடுத்த நாள் நான் அவங்களுக்கு கால் பண்ணேன். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. இந்த நடு ராத்திரியில், இந்த அதிகாலை வேளையில் கண்ணீரோடு அவங்க விசுவாசிக்கிறாங்கன்னா, அப்போ அவங்களுக்கு நிச்சயமாக கர்த்தர் என்ன பண்ணாரு, அற்புதம் செய்வார் நான் நம்பினேன். அப்போ அவங்க என்னை பார்த்து சொன்னாங்க, சிஸ்டர் டாக்டர் கிட்ட போனாங்க. டாக்டர் திருப்பி அட்மிட்லாம் பண்ணலை. டாக்டர் திருப்பி அனுப்பிட்டாங்க. ரிசல்ட்லாம் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஏன் தெரியுமா உங்ககிட்ட இதை நான் ஷேர் பண்ணுறேன்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் கர்த்தர் சொல்கிறார். இங்கே சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 20, 1, 2, 3லலாம் பார்த்தீங்கன்னா, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. இல்லை, அவங்களுக்கு ஆபத்து வந்தது. இன்றைக்கி ஒருவேளை ஆபத்தோடு இந்த இடத்துல உட்காந்துட்ருக்கீங்களா? இல்லை, எனக்கு பெரிய ஆபத்துங்க, நான் என்ன செய்ய போகிறேன்னே எனக்கு தெரியலங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு பயங்கரமான ஆபத்துக்கள் எல்லாம் நேரிட்டுச்சு. ஆனால் நான் கர்த்தரை நோக்கி பார்த்தேன். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். 5 நாட்களுக்கு முன்பாக 2 வீக்ஸ் முன்னாடி ஒரு தம்பி எங்கள் சபைக்கு வருவாங்க, செய்தி கொடுக்க வருவாங்க. இந்த தம்பி பேர் அஜித். செய்தி கொடுக்க வருவாங்க. அப்போ அந்த தம்பிக்கு அப்பா அம்மா இல்லை, சரிங்களா? டீச்சர் ட்ரைனிங்காக படிச்சுட்ருக்காங்க. நீங்கள் இப்போது என்னோட ஆவியானவர் பேசுகிறார், இந்த தம்பிக்கு நீ ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆவியானவர்கிட்ட கேட்டுக்கிறேன், இருந்தால் தானேப்பா செய்கிறதுக்கு. நான் ஏசப்பாக்கிட்ட இப்படி தான் கேட்பேன். எது இல்லையோ திருப்பி பட்டுன்னு பேசுவேன். எல்லாருக்கிட்டையும் நான் சொல்கிற மாதிரி தான். இங்கே பார்த்தீங்கன்னா, நான் காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கேன். அந்த ப்ரொஃபஸர் வேலையை தான் ஏசப்பாக்கிட்டே காமிப்பேன். அவர்கிட்டையும் அப்படி தான் பேசுவேன், சண்டை போடுவேன். அப்போது இருந்தால் தானே செய்கிறதுக்கு அப்படின்னு நான் ஏசப்பாக்கிட்ட சொல்கிறேன். அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, நீ செய், நான் பார்த்துக்கிறேன். என்னோடய அக்கௌண்ட்டில் 1300 ரூபாய் இருந்துச்சு. அப்போ நான் ஏசப்பாக்கிட்ட சொல்கிறேன், நான் எவ்வளோ அனுப்பணும்? என்கிட்ட கர்த்தர் பேசுவார், அவர் பேசும் தெய்வம். நான் எவ்வளோ அனுப்பணும்? ஆவியானவர் சொல்கிறார், ஒரு 1000 ரூபா. இவருக்கு இல்லாடி 1000 ரூபா அனுப்புனா 300 ரூபா அந்த கூகுள் பேயில் இருக்கணுன்றதுக்காக. அவர் உஷாருங்க. அவர் இயேசு கிறிஸ்து யாருக்காவது உதவி ஒரு 500 ரூபா அனுப்புனா வேணாம் நான் சொல்கிறாங்க, 1000 ரூபா அனுப்பிடு அப்படின்றார். எனக்கு ஒரே கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் அந்த 1000 ரூபா அந்த தம்பிக்கு சென்ட் பண்ணிட்டேன். அடுத்தது அந்த தம்பி ஃபோன் பண்ணுறாங்க, அக்கா, என் இருதயத்தின் வாஞ்சைகளை அறிந்தவர் இயேசு கிறிஸ்து. அடுத்த நாள் அரிசி வாங்கிறதுக்கு நான் என்ன செய்யறதுன்னு சொல்லி நான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன்க்கா. நான் ஆவியானவர் உங்களை வச்சு எனக்கு உதவி செஞ்சுருக்கிறாருக்கா. நான் கண்ணீரோடு இருந்தேன்க்கா, நான் வேதனையோடு இருந்தேன்க்கா, யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாமல் இருந்தேன்க்கா. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களை வச்சு எனக்கு அற்புதம் செய்திருக்காருக்கா. ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீ, நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீ அறிந்திருக்கிறீ. இசையா நன்றாய் நீ அறிந்திருக்கிறீ, நன்றாய் நீ அறிந்திருக்கிறீ. இசையா நன்றாய் நீ அறிந்திருக்கிறீ. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. அல்லேலூயா. அப்போது அந்த தம்பி எனக்கு சொன்ன உடனே, அப்போ நான் ஏசப்பா பார்த்து சொன்னேன், ஏசப்பா நான் தப்பாக சொல்லிட்டேன் உங்களை. எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஏசப்பாவை திட்டிடுவோம் இல்லை, அவர் கொடுக்கலன்னா, அவர் செய்யலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஏசப்பா திட்டுவோம். போங்க ஏசப்பா, நீங்கள் ஒரு மாதிரி தான், நீங்கள் அவங்களுக்கு தான் செய்வீங்க, நீங்கள் இவங்களுக்கு தான் செய்வீங்க, நீங்கள் எனக்கு செய்யவே மாட்டீங்க அப்படின்னு என்ன பண்ணுவோம், ஏசப்பாவை திட்டுவோம். ஆனால் அவர் செஞ்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம், ஐயோ நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் ஏசப்பா, என்னை மன்னிச்சிடுங்க ஏசப்பா, இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன், இப்படி செய்ய மாட்டேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஏசப்பா அதெல்லாம் என்ன பண்ணுவார், மன்னிச்சிடுவார். நானும் அப்படி தான் ஏசப்பா கிட்டே கேட்டேன், ஏசப்பா மன்னிச்சிடுங்க ஏசப்பா. இப்போ என்னோடய அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது, 300 ரூபா இருக்குது.
அல்லேலூயா. முன்னுரிப்பா இருக்கு. என்ன செய்யறது? ஏசப்பா கொடுப்பார். அவர் நம்பிட்டேன், ஏசப்பா செய்வார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருத்தவங்க வீட்டுக்கு போனேன். இந்த சமயத்தில் ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு அவங்கள தெரியாது, ஆனால் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க கூட்டிகிட்டு போயிருந்தார். அவங்க வீட்டுக்கு போனப்போ பேசிக்கிட்டு இருந்தோம். பேசி முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அப்போ அவங்க என் கையில் 2000 கொடுத்தாங்க. ஒரு ஆஃபரிங் வச்சுக்கோங்க. நான் வேணாம் சிஸ்டர், இல்லை இல்லை நீங்கள் வச்சுக்கோங்க. அல்லேலூயா. நான் கொடுத்தது வெறும் 1000, ஆனால் என் தேவன் கொடுத்தது 2000. அல்லேலூயா. இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்துக்கு நம்ம இயேசு கிறிஸ்துக்கிட்ட கேட்டால் தருவார். அவருக்கு அழுகுறவங்கள பிடிக்காது. அழு மூஞ்சி பிள்ளைங்களெல்லாம் ஏசப்பாக்கு பிடிக்காது. ஏசப்பாக்கிட்ட சொல்லணும், நம்ம போல்டாக இருக்கணும். அதுதான் ஏசப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. ஒரு வேளை இந்த காலை வேளையில் அழுதுகிட்டு இருக்கீங்களா? போராடிட்டு இருக்கீங்களா? எனக்கு இது தேவைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? ஒருவேளை வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு ஹவுஸ் ஓனர் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். உனக்கு சொந்த வீட்டை இன்னைக்கு தரப்போகிறார். சிரிக்கிறீங்க, எனக்கெல்லாம் எங்கள் சொந்த வீடு கிடைக்க போகுது, ஒன்றுமே இல்லையே, சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறேனே அப்படின்னு ஒருவேளை அப்படியே இந்த தொலைக்காட்சியை பார்த்துட்ருக்கீங்க, இந்த யூடியூப்பை பார்த்துட்ருக்கீங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். எஸ், ஒருவேளை கவலையோடு இங்கே உட்காந்துருக்கலாம், சொல்ல முடியாத பிரச்சனையோடு இங்கே இருக்கலாம், சொல்ல முடியாத வேதனையோடு இங்கே இருக்கலாம், யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்கிட்ட சொல்லிட்டல்லம்மா, விட்டுருமா. உன் பிரச்சனை என்னன்னு நான் பார்த்துருக்கேம்மா, நான் ஆராய்ந்து அறிந்திருக்கிறேம்மா, உனக்கு எல்லாவற்றையும் நான் செய்ய போகிறேம்மா. எஸ், இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்தும் என்னை பார்த்து சொல்கிறாரு, என் மகளே, உன் கண்ணீரை தொடச்சிக்கோ, உன் பிரச்சனை மாறப்போகுது, உன் வேதனை மாறப்போகுது, உன் சமாதானத்தை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். நீ எதையெல்லாம் இழந்த? ஒருவேளை வீட்டை இழந்துட்டியா? உன் பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்காக உன் வீட்டை இழந்துட்டியா? உன் நகையை இழந்துட்டியா? உன் பொருளை இழந்துட்டியா? கவலைப்படாத, கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை மறந்து போகாத. இருள் என்னை சூழ்ந்திட்ட வேளையிலே வழியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட வேளையிலே வழியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறப்பேனோ என்று சொல்லி அனைத்தீரையாம், மறப்பேனோ என்று சொல்லி அனைத்தீரையா, என்று சொல்லி தீரையாம். எஸ், இந்த காலை வேளையில நீங்களும் நானும் என்ன நினைக்கிறோம்? ஏசப்பா நம்மள மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஏசப்பா நம்மள மறந்துட்டாரு, அவர் என்னை கைவிட்டுட்டாரு, அவர் என்ன விலகி போயிட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஏசப்பா என்ன பண்ணல? மறக்கல. என் அன்பு மகளே, என் அன்பு சகோதரி, என் அன்பு சகோதரன், இயேசு கிறிஸ்து உங்களை என்ன பண்ணல? மறக்கவே இல்லை. அவர் விட்டு கொடுக்காதவங்க. நீங்கள் தலை குனிஞ்ச இடம், இப்போ நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க, நான் எத்தனை இடத்துல தலை குனிஞ்ச தெரியுமா சிஸ்டர்? நான் எத்தனை இடத்துல அழுதுகிட்டு நின்ன தெரியுமா சிஸ்டர்? என் பிள்ளைக்காக நான் எத்தனை இடத்துல கதறின தெரியுமா சிஸ்டர்? எத்தனை பேர் என் பிள்ளைய அப்படி அவமானப்படுத்தினாங்க தெரியுமா சிஸ்டர் அப்படின்னு தெரியுமா? இயேசு கிறிஸ்துக்கு எல்லாமே தெரியும். இயேசு கிறிஸ்து எல்லாமே அறிந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நீ உட்காரத்திலையும் நீ எழுந்துறதிலையும் நன்றாய் அறிந்திருக்கிற தேவன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை வெளியில் நீ எதை குறித்து இங்கே கலங்கி போயிருக்கிற? நீ எதை குறித்து இங்கே மௌனமாக இருக்கிற? நீ எதை குறித்து அழுது கொண்டிருக்கிற? நீ எதை குறித்து என்னை திக்கற்றலாய் கர்த்தர் விட்டுட்டாருன்னு சொல்லி கவலைப்படுற? ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ எதை குறித்தும் அழாதம்மா, நீ எதை குறித்தும் கலங்காதம்மா, நீ எதை குறித்தும் பயப்படாதம்மா, நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அழாதீங்க. பாருங்க, இங்கே பாருங்க, கண்ணை தொடச்சிக்கோங்க, அழாதீங்க. என் தேவன் உங்களை காண்கிறார். ஒரு சமயத்தில் நானும் உங்களா மாதிரி தான் அழுதுகிட்டு இருந்தேன். என்னை யார் தேற்றுவா, என்னை யார் ஆற்றுவா, என்னை யார் சமாதானப்படுத்துவான்னு சொல்லி நானும் உங்களா மாதிரி தாங்க அழுதுட்டு இருந்தேன். நானும் உங்களா மாதிரி திகச்சிட்டு இருந்தேங்க. ஆனால் கர்த்தர் சொன்னார், நான் உன்னை ஆற்றி தேற்றி சமாதானப்படுத்துகிற தேவன், நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்.
இனி நீ என்ன பண்ண வேண்டாம், அழ வேண்டாம். இவ்வளோ நாள் அழுததெல்லாம் போதும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நான் முடிக்க போகிறேன். நீ அழுதது போதும். கண்களை மூடு. கர்த்தரை நோக்கி பார்த்து. அன்னாள் ஆலயத்தில் அழுத போது அவள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உன் பிள்ளைக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிறியா? உன் பிள்ளையோட திருமணத்துக்காக நீ அழுது கொண்டிருக்கிறியா? என் பிள்ளையோட வாழ்க்கை சின்ன பின்னமாக இருக்குதேன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிறேன். சொந்த வீடு இல்லையே, நான் பட்டாவை அடகு வைத்திருக்கிறேனே, நான் எல்லாவற்றையும் அடகு வைத்துட்டு எனக்கு அனாதை போல் உட்கார்ந்துருக்கிறேனே, என் கணவன் குடிக்கிறாரு, என் மனைவி அநியாயமாய் காரியம் செய்து கொண்டிருக்கிறாரு, என் கணவன் விபச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீ எந்த சூழலில் இருந்தாலும் தேவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் உன்னை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? எஸ், எல்லாரும் கண்களை மூடு. கர்த்தரை பாருங்க, கர்த்தரை பாருங்க. அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தை பாருங்க. நீங்க அழக்கூடாது. நீ அழுவதை கர்த்தர் விரும்பவே இல்லை. நீ அழுவதை கர்த்தர் விரும்பவே இல்லை. எத்தனை பேர் அழுவுறீங்க? கண்ணை தொடச்சிட்டு தேவனை பாருங்கப்பா, நான் அழமாட்டேன்ப்பா, என் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகுதுப்பா, நான் அழமாட்டேன்ப்பா. அப்படியே கண்களை மூடுவோம். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தி, நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினி. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தி, நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினி. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோமாப்பா. உம்முடைய பிள்ளைங்க அழுதுட்டு இருக்கிறாங்கப்பா, உம்முடைய பிள்ளைங்க கண்ணீர் சிந்திட்டு இருக்கிறாங்கப்பா. அவளை பாரும் தகப்பனே, அவளுடைய கண்ணீரை துடைங்க சுவாமி. அவளுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும்ப்பா. யாரெல்லாம் உங்ககிட்ட கடன் வாங்கினாங்களோ அவள் திருப்பி கொடுக்கும்படியாய் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, இவர்களும் யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அந்த பிரச்சனையெல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை நீ தீங்கை காணாதபடிக்கு, நீ ஏன் அழுகிறாய் என்று சொன்னீங்களப்பா, நீ யாரை தேடுகிறாய் என்று சொன்னீங்களப்பா, நீ தேடும் இயேசு கிறிஸ்து நான் தான் என்று சொல்லி உடைய பிள்ளைகளுக்கு காட்சி கொடுத்து சமாதானப்படுத்துங்கப்பா. அப்படியே செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவராகிய இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு கொடுக்குறேன். நீங்கள் என்னோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நினைத்தீங்கன்னா என்னுடைய கைபேசி எண் ஸ்க்ரீனில் வரும். நீங்கள் என் கூட பேசலாம், நீங்கள் என்னை அழைக்கலாம், நீங்கள் சபைகளுக்கு என்னை பயன்படுத்தலாம். அதே மாதிரி பிள்ளைகளுடைய எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்மஸ் தேவைகள் அநேகம் உண்டு. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்யும்படியாய் எனக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. உங்களுடைய பழைய உடைகள் அல்லது பொருட்கள் அதெல்லாம் இருக்கும்னா என்னுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்யலாம். என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.